சங்கீதம் 140 சங்கீதம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். சர்ப்பத்தைப் போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள். வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் தேவன் என்றேன். கர்த்தாவே, என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவி கொடும். ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பலனை, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய ஆசைகள் சித்தியாதபடி செய்யும். அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையை நடந்தேற ஒட்டாதையும். என்னை வளைந்து கொள்ளுகிறவருடைய உதடுகளின் தீவினைகள் அவர்கள் தலைகளையே மூடுவதாக. நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக. அக்கினியிலும் அவர்கள் எழுந்திருக்க கூடாத படுகுழிகளிலும் தள்ளப்படுவார்களாக. பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை. கொடுமையான மனுஷனை பறக்கடிக்க பொல்லாப்பு அவனை வேட்டையாடும். சிறுமையானவன் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதிய இந்த சங்கீதம் துவக்கத்திலே ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 140 சங்கீதம் மட்டுமல்லாமல் 141, 42, 43, 144 இவைகள் அனைத்துமே தாவீது ஒரு குறிப்பிட்ட நெருக்கமான நேரத்திலே ஆண்டவரை நோக்கி பாடிய ஒரு சங்கீதம். 145 சங்கீதம் எப்படி துவங்குகிறது? தாவீது பாடின, சொல்லுங்க, தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம். அப்படி என்றால் நெருக்கத்திலேயே அவருடைய பிள்ளைகள் வாழப்போவது இல்லை. நெருக்கத்திற்கு பிறகு ஆண்டவர் விசாலத்தை கொடுப்பார், ஸ்தோத்தரிக்க வைப்பார். ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக இந்த சங்கீதத்தை சுருக்கமாக நான் 3 பகுதிகளாக பிரிக்க விரும்புகிறேன். இந்த சங்கீதத்தின் பின்னணி என்னவென்றால், சவுல், தோவேக், அகிதோப்பேல் இதை போன்ற எதிரிகள் தாவீதுக்கு விரோதமாய் வந்த பொழுது, பொல்லாத ஆலோசனைகளை சொல்லி தாவீதை கவிழ்க்க நினைத்த பொழுது தாவீது பாடிய சங்கீதம் தான் இது. ஆகவே இதை 3 பகுதியாக பிரிக்க விரும்புகிறேன். 1, துன்மார்க்கனின் திட்டங்கள், வசனம் 2, 3, 5. இந்த 3லும் தாவீது தனக்கு விரோதமாய் துன்மார்க்கர்கள், பொல்லாத மனிதர்கள் என்னவெல்லாம் திட்டம் பண்ணுகிறார்கள் என்பதை எழுதியிருக்கிறார். 2வது, இந்த துன்மார்க்கர்கள் அல்லது துக்கங்கள் தன்னை சூழும் பொழுது தாவீது மௌனமாயிருக்கவில்லை, தாவீது ஜெபம் செய்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரிடத்தில் நீங்கள் நெருக்கமான நேரங்களில் ஜெபிக்க பழக வேண்டும். சங்கீதக்காரனாகி தாவீதின் ஜெபங்கள், வசனம் 1, 4, 6, 8, 9, 10. சில வேளைகளில் வசனங்கள் வரிசையாக வருவதில்லை, இங்கும் அங்குமாய் இருக்கும். 3வதாக, கர்த்தர் செய்த கிரியைகள். ஆண்டவருடைய பிள்ளைகள் நெருக்கப்படும் பொழுது ஆண்டவர் மௌனமாக இருக்கிற தேவனே அல்ல, ஆண்டவர் கிரியை செய்து தன் பிள்ளைகளுக்காக வழக்காடுகிற தேவன். வசனம் 7, 11, 12. துன்மார்க்கனின் திட்டங்கள், வசனம் 2, 3, 5. தாவீதின் ஜெபங்கள், வசனம் 1, 4, 6, 8, 9, 10. கர்த்தரின் கிரியைகள், வசனம் 7, 11, 12. சரி, துன்மார்க்கர்கள் என்ன திட்டமிட்டார்கள் தாவீதுக்கு விரோதமாய்? அவர் அதை ஜெபமாய் செய்கிறார். வசனம் 1, கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். தாவீதுக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்கள் எல்லாம் யார் தெரியுமா? பொல்லாத மனிதர்கள், பொல்லாத திட்டங்களை தீட்டுகிற மனிதர்கள், கொடுமையுள்ள மனிதர்கள். அவர்கள் சரித்திர பின்னணி சொல்லுகிறது, அரசியலிலே தாவீது ராஜாவாகவே ஆகக்கூடாது என்பதற்காக தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி நின்ற அந்த எதிரிகளைத்தான் தாவீது பொல்லாத மனிதர்கள் என்று சொல்லுகின்றார். உங்கள் வாழ்வில் கூட ஒருவேளை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கலாம், பிசாசு விரோதமாக எழும்பி நிற்கலாம். ஆனால் ஜெபம் எப்படி? கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும் என்று தாவீது ஜெபிக்கிறார்.
சரி, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 2வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். எப்படியா? அவங்க இருதயத்தில் நினைக்கிறதெல்லாம் என்னது? பொல்லாப்பு. அதே நேரத்தில் என்றோ ஒரு நாள் திட்டமிடவில்லை, நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். அப்படி என்றால் ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக பிசாசு நாள்தோறும் கிரியை செய்கிறான். நேற்று தான் பிரச்சனை முடிஞ்சிருக்குன்னு நினைப்போம், ஆனால் இன்னைக்கு புது பிரச்சனையாக இருக்கும். சங்கீதக்காரன் அழகா எழுதுகிறார், நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். அடுத்த வசனம், சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். இன்னும் சில சங்கீதங்களில், சங்கீதம் 58:4 அவர்கள் நாவின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது என்று. அப்படி என்றால் அவங்க பேசுகிற பேச்சு அத்தனையுமே விஷத்தை போல தாவீதுக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சுகள். அவர்களுடைய திட்டங்கள் அனைத்துமே தாவீதை கவிழ்க்க வேண்டும் என்ற ஒரு திட்டம். அழகாய் சங்கீதக்காரன் எழுதுகிறார், சர்ப்பத்தை போல் அவர்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. விஷம் வெளியே வந்தால் ஒரு மனுஷன் என்ன செஞ்சிடும்? கொன்றுவிடும். அதே போல என்னை கொல்லுவதற்கு, என்னை ஒன்றுமில்லாமற் போக பண்ணுவதற்கு அவர்கள் எல்லா திட்டங்களையும் தீட்டுகிறார். சொல்லிவிட்டு ஜெபம் செய்கிறார் தாவீது. எல்லாரும் 4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வாழ்க்கையில் நெருக்கங்களும் பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் விவரித்து சொல்வதற்கு நீங்கள் தயங்கவே கூடாது. சில வேளைகளில் பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போய் அமைதியாக இருந்து விடுகிறோம். அதுவல்ல வெற்றிக்கு பாதை. பிரச்சனையும் சூழ்நிலைகளும் விரோதிகளும் எழும்பி நிற்கும் பொழுது, ஐயா, இப்படி சர்ப்பத்தை போல விஷமுள்ள திட்டங்களை தீட்டுகிறார்கள், எங்களுக்கு விரோதமாய் கொடுமையான திட்டங்களை அவர்கள் யோசிக்கிறார்கள், நீர் இதையெல்லாம் அதமாக்கி போடும் என்று தேவ பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை கொடுப்பார். சரி, அடுத்த வசனம் சொல்கிறது, அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள், வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். என்னெல்லாம் செய்கிறாங்களா? கண்ணி, கயிறு, வலை, சுருக்கு. எதுக்கு? கண்ணியும் கயிறும் யாருக்கு வைப்பார்கள்? விலங்குகளை வேட்டையாடுவதற்கில்ல, அதை மறைவாய் வைப்பார்கள், வெளிப்படையாக வைக்க மாட்டாங்க. கீழே கண்ணி வச்சு மேலே இலையெல்லாம் போட்டு பிசாசு கூட, மனிதர்கள், துன்மார்க்க மனிதர்கள் கூட தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இப்படித்தான் கயிறு, கண்ணி, சுருக்கு, வலை இதெல்லாம் வைக்கிறான். சவுல் தன்னுடைய மகளாகிய மீகாள் தாவீதை விரும்பினாள் என்ற செய்தியை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன் தெரியுமா? அவள் தாவீதுக்கு கண்ணியாக இருப்பாள். அப்படின்னா அவருடைய பிளான் என்ன? வெளியே ஒன்றுமே தோணாதபடி உள்ளே விரோதமான திட்டங்கள். இன்னைக்கு பிசாசு இப்படித்தான் வேலை செய்கிறான். தெய்வ ஜனங்களே, நம்முடைய ஆண்டவரோ நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த நேரத்தில் தாவீது ஜெபிக்கிறார். 6வது வசனம், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் தேவன் என்றேன், கர்த்தாவே என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவி கொடு. வேற ஒன்றுமே சொல்ல தெரியல தாவீதுக்கு. ஐயா, இந்த துக்கத்தின் மிகுதியிலிருந்து ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தான் என் தேவன் ஆண்டவரே. அப்போ நீர் என் தேவன் என்று சொல்லும் பொழுது நீர் உம்மை எனக்கு வெளிப்படுத்துவீர், என் சூழ்நிலைமைகள் உம்மை வெளிப்படுத்துவீர். இதுதான் நம்பிக்கை. சில வேளைகளில் மனம் உடஞ்சிருக்கும் போது வார்த்தையே வராது. ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே கிருபை வேணும், ஆண்டவரே இசப்பா நீங்கள் தான் என் தேவன் என்று நீங்கள் ஏறெடுக்கிறீர்களே, அந்த ஒரு வார்த்தையை கூட ஆண்டவர் ஜெபமாக ஏற்றுக்கொள்கிறார். சரி, அடுத்து தன் நம்பிக்கையை தாவீது தெரியப்படுத்துகிறார். 7வது வசனம், ஆண்டவராகிய கர்த்தாவே என் ரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை, சொல்லுங்க, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். கோலியாத்துக்கு விரோதமாய் தாவீது நிற்கும் பொழுது கோலியாத்து எதையாவது ஒன்றை ஆயுதத்தை பயன்படுத்தி தாவீதுடைய சிரசை சேதம் பண்ணியிருக்கலாம். ஆனால் தாவீதின் தலையை மூடினவர் யார்? கர்த்தர். கோலியாத்தின் தலை மூடப்பட்டிருந்தாலும் ஒரு சின்ன இடம் இருந்துச்சு. அந்த ஒரு சின்ன இடம் தான் தாவீதுக்கு வெற்றியை கொடுத்தது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற எதிரிகள் ரொம்ப பெருசாக இருந்தாலும் ஆண்டவருக்கு ஒரு கல் போதும். உங்கள் தலை மூடப்பட்டிருக்கிறது, எதிரியின் தலை மூடப்பட்டிருந்தாலும் அது திறந்திருக்கிறது. கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிற தேவன். அடுத்த வசனத்தை சொல்லுகிறார். 8வது வசனம், அகிதோப்பேல் ஆலோசனைகள் எல்லாம் விரோதமாக சொன்னதுனால ஜெபிக்கிறார். கர்த்தாவே துன்மார்க்கனுடைய ஆசைகள் சித்தியாதபடி செய்யும், அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையை நடந்தேற ஒட்டாதையும். சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, பிசாசின் யோசனைகள் நடக்கவே கூடாது ஆண்டவரே.
துன்மார்க்கரின் ஆலோசனைகள் நிறைவேறவே கூடாது ஆண்டவரே. இது நம்முடைய ஜெபம். இந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார். சரி, பின்னாக பல காரியங்களை சொல்லுகிறார். என்னை வளைந்து கொள்ளுகளுடைய உதடுகளின் தீவினைகள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக 12வது வசனம் சொல்லுகிறார், சிறுமையானவரின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. உங்கள் வழக்க ஒரு ஆண்டவர் விசாரிப்பதற்கு இருக்கிறார். உங்கள் நியாயத்தை விசாரிக்க ஒரு தேவன் இருக்கிறார். சிறுமையானவர்களின் வழக்கையும் எளியவர்களுடைய நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். இன்னைக்கு இந்த ஆராதனையிலேருந்து நீங்கள் வெளியே போகும்போது ஒரு நம்பிக்கையோடு போகணும். என் வழக்க, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எனக்கு நியாயம் செய்வார்ன்னு நான் அறிவேன், நான் அறிந்திருக்கிறேன். இதுதான் இன்றைக்கு நம்பிக்கை. துன்மார்க்கனுக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் கிரியை நடப்பிக்கிறார், துன்மார்க்கனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு ஒரு அதிகாரத்தை சொல்கிறேன், வீட்டில் போய் படிங்க. யோபுவின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தை எழுதி வச்சுக்கோங்க. அதை வரிசையாக நிதானமாக படித்தால் துன்மார்க்கனுக்கு எப்படியெல்லாம் ஆண்டவர் முடிவை கொண்டு வருகிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த துன்மார்க்கர்களுக்கு முடிவை கொண்டு வாரும் என்ற தாவீதின் ஜெபத்தை கேட்டார். கடைசியாக தேவஜனங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பாருங்கள். நீதிமான்கள் உமது நாமத்தை முதல்லலாம் எப்படி அழுது புலம்பி, ஆனால் ஒரு முடிவு வச்சிருக்கிறார். அந்த முடிவில் எப்படி செய்வோம்? கர்த்தரை துதிப்போம். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். தாவீது மறைஞ்சு மறைஞ்சு குகையிலும் கெபியிலும் வாசம் பண்ணின ஒரு நாள் மாறி தாவீது தேவ சமூகத்தில் இருந்ததுனால செம்மையான தாவீதை தன் சமூகத்தில் வைத்து ஆண்டவர் மூடிக்கொண்டார். நீங்கள் எந்த ஆபத்துக்கு நடுவில் இருந்தாலும் ஒன்றை மறந்துடாதீங்க, நீங்கள் தேவ சமூகத்துக்குள்ளே இருக்கிறீங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறீங்க. எந்த நெருக்கம் கஷ்டத்தின் நடுவிலே நீங்கள் நடந்து போனாலும் ஒரு தேவ சமூகம் உங்களை மூடி இருக்கிறது. அந்த சமூகம் நம்மை காப்பாற்றும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த ஜீவ வார்த்தைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் தாவீது நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்த பொழுது உம்மை நோக்கி செய்த வேண்டுதலை கேட்டீரே. சிறுமையானவர்களின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் என்று இன்றைக்கோ எழுதி வைத்த வார்த்தைகள் இன்றைக்கு எங்களை பலப்படுத்துகிறதே அப்பா. அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க. எல்லா சூழ்நிலைமையிலும் அவர்கள் உம்முடைய சமூகத்தில் வாசம் பண்ண கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.